அத்தியாயம் 4. ஆழி அந்த குடோனுக்குள் செல்ல மீரா சைத்ரா இருவரும் அந்த குடோன் வெளியே காரில் அமர்ந்து லேப்டாப்பில் அந்த பிளாக்மெயிலர் பற்றிய தகவல்களை தேடிக்கொண்டிருந்தனர். ஆழி நாலாபுரமும் தன் கண்களை சுழற்சி பார்த்தபடி நடக்க திடீரென யாரோ அவளின் பின்னந்தலையில் கட்டையால் அடிக்க வர ஆழி சற்றென காலை இடதுபுறமாக திருப்பி வைத்து ஓரடி பின்னால் நகர்ந்து அசால்ட்டாக அந்த கட்டையை பிடித்து தன் முழங்கை வைத்து ஒரு அடி அடிக்க அந்த ஒரு அடிக்கே கட்டை உடைந்து கீழே விழுந்தது. செம ஆழினே, ஒரு வருஷம் குழந்தைக்கு ஆயா வேலை பார்க்க போயிட்டியே, எங்க எல்லாத்தையும் மறந்திருப்பியோன்னு சும்மா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ஆளு சூப்பர் தான் எல்லா வகையிலையும் என்று அவளை மேலிருந்து கீழாக ஒரு மாதிரி வக்ர பார்வை பார்த்தபடியே சிரிக்க, இங்கு காரில் இருந்த சைத்ரா, ஆமா இவன் பெரிய ஹைஸ்கூல் வாத்தியாரு, டெஸ்ட் வைக்கிறாரு, போன்ல முரட்டுற நாய்க்கு பேச்ச பாத்தியா மீரா? விடு சைத்தோ, சாக போற சனிய சபலத்துல பேசுது, வெட்டு தள்ளு என்றாள் மீரா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்கோர்ஸ் உனக்கும் நான் யாரிடம் முழுசா தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ டைரக்டா கேக்குறேன், வாட் யூ வாண்ட்? தென் உன்னை அனுப்புனது யாரு என்று ஆழியை வியப்பாக பார்த்தான் அவன். நீ ரொம்ப புத்திசாலிதே ஆழி. ஓகே, நானும் நேரா விஷயத்துக்கு வரேன். நான் யார் சொல்லி இதை செய்யறேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ நான் சொல்ற வேலைய ஏன் எதுக்குன்னு கேட்காம ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும் என்றுவனை அலட்சியமாக பார்த்தாள் ஆழினி. செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சிம்பிள், நேரா ஆதவ் கிட்ட போய் நீ யார் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன், தட்ஸ் ஆல் என்றவனை பார்த்து சிரித்தாள் ஆழி. ஆர் யூ நட்ஸ்? ஏண்டா உனக்கே நான் யாருன்னு முழுசா தெரியாது, எதையோ அரைகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு தேவையில்லாம இதுக்குள்ள மாட்டிட்ட. இதுல நீ அந்த ஆதவ் கிட்ட என்ன பத்தி என்ன சொல்ல போற? சரி, அப்படியே நீ சொன்னாலும் எனக்கு என்ன, அந்த ஆதவ் என் புருஷனா, சொந்தமா பந்தமா? நான் அவனுக்கு பயந்து நீ சொன்னதை செய்ய. ஆதவ் உனக்கு யாரும் இல்லதே, ஆனா அவனோட அந்த குட்டி பொண்ணு, அது பேர் என்ன? வெண்ணிலா, அவ மேல உனக்கு ரொம்ப பாசம்னு கேள்விப்பட்ட. அந்த குழந்தைய எதுவும் செஞ்சா என்றதும் அதுவரை இயல்பாக இருந்த ஆழினி முகம் ரௌத்திரமாக மாற ஆரம்பித்த நேரம் அவள் கையில் இருந்த வாட்சில் லைட் எரிய அவள் தன் காதோரம் இருந்த முடியை ஒதுக்கி அவள் காதில் இருந்த ப்ளூடூத்தை ஆன் செய்தாள். சொல்லு சைத்ரா. சிம்பிளி வேஸ்ட் ஆழி என்று ஒரே வார்த்தையில் சொல்ல, ஓகே என்று ஆழி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஹே, என்னது, யார்கிட்ட பேசின என்று கேட்டபடி ஆழி அருகில் வந்து அவளை அடிக்க கை ஓங்க ஆழி லேசாக திரும்பி அவன் கையை இறுக்கி பிடித்து, உன்னோட யமன் கிட்ட பேசினண்டா என்றவள் அவன் முழங்கால் பின்புறம் தன் காலால் மிதிக்க அவன் வலி தாங்க முடியாமல் கீழே உட்கார ஆழிக்கு அது வசதியாக போக அவன் பின்னந்தலையில் ஒரு கை அவன் தாடையில் ஒரு கை வைத்து இறுக்கி பிடித்து குட் பை என்றபடி அவள் கையை திருப்ப அடுத்த நிமிடம் உயிரற்ற உடலாக அவன் தரையில் விழுந்தான். கேர்ள்ஸ் கமின் என்று ஆழி அழைத்த அடுத்த நிமிடம் அந்த குடோனுக்குள் நுழைந்தனர் மீராவும் சைத்ராவும். யார் இவ? பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல ஆழி, சொந்த பொண்டாட்டிய காசுக்காக கொண்டிருக்கான். ரவுடி, சரியான பொம்பளை பொறுக்கி, 3 மர்டர் கேஸ், 4 ரேப் கேஸ், கட்ட பஞ்சாயத்து, அன்னி எக்ஸ்ட்ரா போலீஸோட என்கவுண்டர் லிஸ்ட்ல கூட இவன் இருக்கான். ஆக மொத்தம் வாழ தகுதி இல்லாத ஜென்மன் தான். சோ நோ வரிஸ். பட் இவனுக்கு எப்படி ஆழி உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்? யானைக்கும் அடிஸ் இருக்கும் மீரா. மேபி எனக்கு தெரியாம நான் எதையாவது மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சு வச்சுட்டு இவன் உன்னை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்னு சொல்றியா ஆழி? நோ சைத்ரா, இவன் வெறும் போஸ்ட்மேன் தான். ஐ மீன் இவன் வெறும் அம்பு. இது எரிஞ்சது வேற யாரோ, இப்ப இவன் உயிரோட இல்ல. சோ ஹி மஸ்ட் பி நெக்ஸ்ட். பாப்போம். சரி ஆழி, இந்த டெட் பாடியை என்ன பண்றது? நாம ஒன்னும் பண்ண வேணாம் மீரா. இவனை அனுப்பி வச்சவன் கண்டிப்பா இவனை ஃபாலோ பண்ணிருப்பான். இங்க இப்ப நம்ம பேசுறத கூட அவன் கேட்டுட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பாடிய அவன் பாத்துப்பான். நீ அவன் போனை மட்டும் எடுத்துக்க, நம்ம கிளம்பலாம் என்று மூவரும் இருந்து கிடந்தவன் சட்டை பையில் இருந்து அவன் போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். ஆழி தன் முன் இருந்த காஃபி கப்பின் விளிம்பை விரலால் வருடியபடி இருக்க, ஆர் யூ ஓகே ஆழி என்ற மீராவை பார்த்து சின்னதாக சிரித்தாள் ஆழி. எஸ் மீரா, ஐ எம் ஓகே. சரி மீரா, நீங்க 2 பேரும் எப்ப கிளம்புறீங்க? எங்க கிளம்பணும்னு சொல்ற நீ என்று கேட்டாள் சைத்ரா.
எங்க இருந்து வந்தீங்களோ அங்க என்ற ஆழிக்கு மறுப்பாக இடவளமாக தலையாட்டிய பெண்கள் இருவரும், இந்த ப்ராப்ளம் முடிகிற வரை நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் உன் கூட தான் இருப்போம் என்று இருவரும் உறுதியாக சொல்ல, ஆழி என்று சலிப்பாக இருவரையும் பார்த்தாள். ஹே, என்ன விளையாட்டு இது? முதல்ல கிளம்புங்க, நம்ம பிளான் படி 6 மாசம் கழிச்சு மீட் பண்ணலாம். நோ வே ஆழி, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இந்த பிரச்சனை சால்வ் ஆனதும் நம்ம 3 பேரும் சேர்ந்து வேற எங்கேயாவது போலாம். எப்படி அந்த பாப்பா நிலாக்கு 1 வயசு மேல ஆயிடுச்சு. மிஞ்சி போனா இன்னும் கொஞ்ச நாள் தானே நீங்க இருக்கணும். அதோட உன் நன்றி கடனை முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்னாவே போயிடுவோம். இட்ஸ் நாட் தட் சிம்பிள் சைத்ரா. இவனுக்கு என்ன பத்தி தெரிஞ்ச மாதிரி இன்னும் யார் யாருக்கு தெரியுமோ எல்லா நேரமும் நமக்கு சாதகமா இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப வரை என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. உங்க 2 பேர் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அது அப்படியே இருக்கட்டும், எது நடந்தாலும் என்னோட போகட்டும். யூ கைஸ் ப்ளீஸ் லீவ் என்றாள் ஆழினி. நீ பேசி முடிச்சிட்டியா? சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நாங்க யார் உனக்கு என்ற சைத்ராவை சலிப்பாக பார்த்த ஆழி, என்ன சைத்து இது? எனக்கு ஃபேமிலின்னு ஒன்னு இருக்குன்னா அது நீங்க 2 பேர் மட்டும்தான். அதான் சொல்றேன், ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் யோர். நோ என்று இருவரும் ஒரே குரலில் சொல்ல, அதற்கு மேல் இருவரும் தன் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று புரிந்த ஆழி, then your wish என்று வெளியே செல்ல, அந்த பாப்பா எப்படி இருக்கு ஆழி என்ற மீரா கேள்வியில் அப்படியே நின்றாள் ஆழி. உனக்கே தெரியாம நீ அந்த பாப்பா கிட்ட ரொம்ப நெருங்கிட்டு இருக்க ஆழி. இது சரியா வருமானு யோசிச்சியா? தெரியல மீரா, இப்ப வரை நான் எதையும் பத்தியும் யோசிக்கல. இப்ப என் நினைப்பு முழுக்க என்று தன் நெஞ்சின் மீது கை வைத்தவள், ஆஷாவும் உங்க பொண்ணு நிலாவும் தான் இருக்காங்க என்றவள் தோளில் கை வைத்த சைத்ரா, எங்களுக்கு புரியுது ஆழி, பட் விடு சைத்ரா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, பார்த்துக்கலாம் என்றாள் ஆழி. இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு ஆழி? ஆர் யூ ஓகே? ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண உடம்பு, உனக்கு வேற ட்ரக்ஸ் சுத்தமா ஆகாது. கண்டபடி வளர ஆரம்பிச்சிடுவ. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. இப்ப எப்படி இருக்க? ஆர் யூ ஓகே? நல்லாதான் இருக்கேன். அதோ கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டான். சோ பெருசா ஒன்னும் ஆகல என்ற ஆழினி முகத்தை சைத்ரா ஒரு நிமிடம் முற்று பார்த்தாள். என்ன சைத்து, எதுக்கு அப்படி பாக்குற? இல்ல ஆழி, நீ அதிகமா உன்னோட ஃபீலிங்க வெளியே காட்ட மாட்ட. ஆனா 6 மாசம் முன்ன அந்த பாப்பா நிலா அவ அம்மா ஆஷா பத்தி பேசும்போது உன் முகத்துல சின்னதா ஒரு சேஞ்ச் வந்தது. ஐ மீன் ஃபீல் பண்ண. பட் அந்த ஆள் ஆதவ் பத்தி பேசும்போது நீ ஏதோ செடி கொடி பத்தி பேசுற மாதிரி தான் உன்னோட ரியாக்ஷன் இருந்தது. பட் இப்ப நீ அந்த ஆதவ் பேர் சொல்லும் போது உன் ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. இஸ் எவ்ரிதிங் ஓகே? இல்ல சைத்து, எதுவும் ஓகே இல்ல. அந்த கடத்தல் மேட்டருக்கு அப்புறம் ஆதவ் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய மாற்றம் தெரியுது என்றவள் ஆதவ் நடவடிக்கைகளை சொன்னார். ஆதவுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நீ நினைக்கிறிய ஆழி? மேபி மீரா, அவருக்கு குழந்தை மேல உயிர், அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். சோ லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போலாம்னு அவர் யோசிக்க சான்சஸ் உண்டு. வெண்மதி அம்மாக்கும் கூட அந்த எண்ணம் இருக்கு. நீ ஆதவ பத்தி என்ன நினைக்கிற ஆழி? ஆதவ பத்தி யோசிக்க என்ன இருக்கு சைத்து? என்ன பொறுத்தவரை he is just நிலாஸ் ஃபாதர், அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். பட் ஆழி என்ற மீராவை நிறுத்திய ஆழி, போதும் மீரா, இதுக்கு மேல வேணாம். செத்தவன் போன் வச்சு அவனை அனுப்பி வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். we have very less time என்றதும் சைத்ரா அவன் போனை தன் லேப்டாப்புடன் இணைத்து அதை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்ந்தவள் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தபடி, ஆழி, மீரா, come and see this என்று கத்த, ஆழியும் மீராவும் லேப்டாப் ஸ்கிரீனை கொஞ்ச நேரம் முற்று பார்க்க, பெண்கள் மூவர் வாயில் இருந்தும் ஒரே நேரத்தில் வந்த வார்த்தை, போலீஸ். என்ன ஆழி இது? எப்படி இது? எனக்கும் புரியல மீரா என்று கொஞ்ச நேரம் கண்மூடி யோசித்த ஆழி, ஓகே சைத்ரா, அவன் நம்பர் கொடு என்றதும் சைத்ரா அவளை முறைத்தாள். லூசா ஆழினி, இப்ப எதுக்கு நீ அவனுக்கு போன் பண்ற? இதை விட பெட்டர் ஐடியா அவங்கிட்ட இருக்கா சைத்து என்றதும் சைத்ரா அமைதியாகிவிட, நம்பரை கொடு என்று ஆழி அந்த நம்பருக்கு அழைத்தாள். ஹலோ, யாரு என்று அந்த பக்கம் கேள்வி வர, ரியலி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன சார் இது, சென்னையை கையில வச்சிருக்கிற டெப்டி கமிஷனர் நீங்க போய் எப்படி சொல்லலாமா என்று நக்கலாக கேட்ட ஆழி,
நீ என்ன பிளாக்மெயில் பண்ண அனுப்பி வச்ச ஆள் இனி வரமாட்டான். இனிமே ஆள் அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்ல. எங்க மீட் பண்ணலாம் என்று நேரடியாக ஆழி கேட்க எதிர்பக்கம் சற்று நேரம் அமைதியாக இருந்தது. சண்டே ஈவினிங் என்று விட்டு போன் கட்டானது. என்ன ஆழி இது? ஒரு டெப்டி கமிஷனர் ஒரு ரவுடி கூட கூட்டு சேர்ந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. எனக்கு என்னமோ இது சின்ன விஷயமா தெரியல, இதோ பெருசா பிளான் பண்றாங்க போல என்றாள் சைத்ரா. எனக்கும் அப்படிதான் தோணுது ஆழி, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ற மீரா ஆழியை பார்க்க அவள் முகம் தீவிர யோசனையில் இருந்தது. ஏய் ஆழி, என்னாச்சு என்று மீரா அவள் தோலை பிடித்து உழுக்க நிகழ்வுக்கு வந்த ஆழி சற்றென அங்கிருந்த பேப்பர் பேனாவை எடுத்து எதையோ எழுதினாள். சைத்ரா, இதுல இருக்கிற போன் நம்பர், மெயில் ஐடியில இருந்து எல்லா டீடைல்ஸும் எடு என்க அதில் இருந்த நம்பரை பார்த்த சைத்ரா, ஏய் ஆழி, இதுல உன்னோட நம்பர் இருக்கே என்று ஆச்சரியமாக கேட்க ஆழி மெதுவாக தலையாட்டியவள், நான் நினைக்கிறது சரின்னா இந்த எல்லாமும் என்னோட போன்ல இருந்துதான் தொடங்கி இருக்கணும். இட்ஸ் இம்பாசிபிள் ஆழி, நம்ம 3 பேரோட போன் செக்யூரிட்டி ஃபயர்வால் செம்ம ஸ்ட்ராங், யாராலையும் ஹேக் பண்ண முடியாது என்று சைத்ரா உறுதியாக சொல்ல ஆழி இடவடமாக தலையாட்டி, நான் மறுபடியும் சொல்றேன், யானைக்கும் அடிசருக்கும், நான் சொன்னதை செய் என்றவள் அங்கிருந்து கிளம்பினாள். அத்தியாயம் 5. மாலை 5 மணி போல் ஆழினி வீடு திரும்பியிருந்தாள். அன்று ஆபீஸிலிருந்து சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருந்த ஆதவ் குழந்தை நிலாவை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க அப்போது ஆழி உள்ளே வருவதை பார்த்தான். என்ன ஆழி மேடம், மதியம் கோயில் போனவங்க ஈவினிங் திரும்பி வர்றீங்க? என்ன புதுசா கோயிலே கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டு வரீங்க போல என்று கிண்டலாக கேட்க அந்த நேரம் அங்கு வந்தார் வெண்மதி. டேய், என்னடா கேள்வி இது? கோயில்னு போனா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆயிருக்கும். இதுல இவ்வளோ நேரமா வெளியே நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு, எங்கேயாவது ஒதுங்கி நின்னுட்டு மழை நின்னது வந்திருப்பான் என்று வெண்மதி ஆழிக்கு துணை வர ஆழியும் லேசாக நனைந்திருந்தாள். ஆதவ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சரி சரி, முதல்ல போய் தலையை துவட்டிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, கோல்டு ஏதாவது வந்துட்டு போகுது என்று அக்கறையாக சொன்னவனை ஆழினி முறைத்து பார்த்தாள். ஹலோ மேடம், நான் ஒன்னு உனக்காக சொல்லல. உனக்கு கோல் வந்து அது அப்புறம் ஃபீவரா மாறி அது என் பொண்ணுக்கும் பரவி அப்புறம் எனக்கும் எங்க அம்மாக்கும் வந்துட்டா நான் என்ன பண்றதா? அதுக்காக சொன்னேன், உனக்காக ஒன்னு சொல்லல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண என்றவனை முறைத்து பார்த்து விட்டு ஆழி தன் அறைக்கு செல்ல ஆதவ் செல்லும் ஆழியை சிரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். ஆழினி தன் அறைக்குள் நுழைந்தவள் பாத்ரூம் சென்று ஷவரை திறந்து அதன் கீழ் அப்படியே கைகளால் கால் முட்டியை இறுக்கி பிடித்தபடி உட்கார்ந்து விட்டாள். அனைத்தையும் விடுத்து எதையோ நினைத்து எதையோ தேடி அவள் இங்கு வர அவள் விட்டு விட்டு வந்தது இல்லை, மிச்சம் வைத்து வந்தது எதுவென்று தெரியவில்லை. இன்று மீண்டும் அவள் முன் வந்து நிற்கிறது. வாழ்க்கையில் முதல் முறை அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க முடியாத நிலையில் குழம்பியிருந்தாள் ஆழினி. முழு டேங்க் தண்ணியும் காலியாகும் வரை அரை மணி நேரம் ஷவரடியில் இருந்தவள் எழுந்து வெளியே வந்து உடை மாற்றி அமர்ந்த அடுத்த நிமிடம் அவள் போன் அடித்தது. போன் டிஸ்பிளேயில் சைத்ரா பெயர் வர போனை ஆன் செய்து காதில் வைத்த ஆழி, நான் சொன்னது கரெக்ட் தானே சைத்ரா என்று கேட்க, எஸ் ஆழி, நீ சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் ஆனது உன் போன்ல இருந்துதான். யாரோ அதுல 2-3 முறை தப்பான பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதை நீ நோட் பண்ணாம விட்டுருக்க. லாகின் பண்ண டேட்டை வச்சு பார்க்கும்போது அந்த டைம் நீ ரெக்கவரியில இருந்திருப்பேன்னு தோணுது. அதான் நீ அதை கவனிக்காம விட்டுருக்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் போல. பட் அது எப்படின்னு தான் எனக்கும் புரியல ஆழி. நம்ம 3 பேர் போனையும் யாரும் அவ்வளோ ஈஸியா ஹேக் பண்ணிட முடியாது, அது உனக்கும் தெரியும். அப்படி யாராவது நம்ம ஃபயர்வாலை ஹேக் பண்ணி உள்ள வந்தா உடனே நமக்கு அலர்ட் மெசேஜ் வந்துடும். தென் நம்ம மொத்த ஃபைலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவைஸ்ல இருந்து எரேஸ் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல ஆழி என்று சைத்ரா குழம்பினாள். நம்ம போனை ஹேக் பண்ண முடியாதுதான் சைத்து, பட் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணலாமே. அப்படி பாஸ்வேர்ட் போடும்போது அலர்ட் வராதுல்ல, அதுதான் இங்க நடந்திருக்கு. என்ன உளற ஆழினி, நம்ம பாஸ்வேர்டு எப்படி? இப்ப நீ சொன்னியே நான் உளறேன்னு, அதுதான் இதுக்கு பதில் என்று ஆழி சொல்ல சைத்ரா மீரா இருவருக்கும் ஆழி சொன்னதின் அர்த்தம் புரியாமல் முதலில் முழித்தவர்கள்
பின் அதன் அர்த்தம் புரிந்து, யூ மீன்? எஸ் மீரா, அதுதான் நடந்திருக்கணும் என்று ஆழி உறுதியாக சொல்ல, மை காட், பிரச்சனை மேல பிரச்சனை வருது என்று தலையில் கை வைத்த மீரா, சரி ஆழி, ஆனா உன்னோட பாஸ்வேர்டு அது எப்படி? அது இனிமே தெரிஞ்சிடும் என்றவள், சைத்ரா, மத்த நம்பர் மெயில் ஐடி எல்லாம் என்னாச்சு? எல்லா டீடைல்ஸும் எடுத்தாச்சு, உனக்கு மெயில் பண்ணியிருக்க, முதல்ல அதை பாரு, அப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண. ஓகே, இந்நேரம் அவங்களுக்கு நான் தனியா இல்ல, நீங்க 2 பேரும் என் கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். சோ எதுக்கும் ரெடியா இருங்க. இத நீ சொல்லணுமா ஆழி? நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? விடு, பாத்துக்கலாம். நம்ம லைஃப்ல ஒரு மாற்றத்தை தேடி தனித்தனியா பிரிஞ்சு போய் வாழ ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப விதி மறுபடியும் நம்ம பழைய வழியில இழுத்து விட பாக்குது. என்னதான் நடக்குதுன்னு கடைசி வரை போய் பார்த்துடுவோம், அதுதானே நம்ம ஸ்டைல் என்ற சைத்ரா, இதுக்கப்புறமும் நீ அந்த வீட்டுல இருக்கிறது சரியா வருமா ஆழி என்று சற்று தயங்கியபடி கேட்டாள். இல்ல சைத்து, நான் இங்கதான் இருப்பேன். நிலாக்கு 1 வயசு ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவளுக்கு என்னோட தேவை இருக்காது. வெண்மதி அம்மா இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆதவுக்கு வேற பொண்ணு பார்த்து கண்டிப்பா கல்யாணம் செஞ்சு வச்சிடுவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டா அப்புறம் நிலா பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட வாக்கும் நிறைவேறிடும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் என்னால நிலாவை விட்டு வர முடியாது. ஏன் உயிரே போனாலும் ஐ டோன்ட் மைண்ட் என்று முடிவாக சொல்ல, சைத்ரா மீராவுக்கு ஆழி குணம் தெரியும் என்பதால் எதுவும் பேச முடியவில்லை. சரி, எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சண்டே அந்த டெப்டி கமிஷனரை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று ஆழி போனை வைத்தாள். அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருந்தது அந்த சின்ன வீடு. ஆழி ஒரு சேரில் அமர்ந்திருக்க, அவள் எதிரில் போலீஸுக்கே உண்டான கம்பீரத்தோடு அமர்ந்திருந்தான் விஷ்ணு. சொல்லுங்க டெப்டி கமிஷனர் சார், எதுக்காக இதெல்லாம்? உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் என்று ஆழி நேராக கேட்க, அவளை பார்வையாளர் இருந்த விஷ்ணு, பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ் ஆழினி, எனக்கு நீ வேணும் என்றவனை வலது புருவம் உயர்த்தி பார்த்த ஆழினி, புரியுது என்றார். என்ன புரியுது? சாதாரணமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா நியாயமா அவங்களுக்கு கோபம் வரும், பட் நீ ரொம்ப கேஷுவலா புரியுதுன்னு சொல்ற என்று கேட்ட விஷ்ணுவை பார்த்து ஏளனமாக சிரித்த ஆழினி, நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமான ஒரு பொண்ணுக்கு நீங்க சொன்னதை கேட்டா கண்டிப்பா கோபம் வரும்தான். அப்படி கேட்டவன நல்லா அசிங்கமா திட்ட கூட செய்வாங்கதான். பட் நான் சாதாரணமான பொண்ணு இல்ல, வெறுமனே திட்டிட்டு விட்டு போற ரகமும் இல்ல. அது டெப்டி கமிஷனருக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த அர்த்தத்துல நீங்க சொல்லி இருக்க வாய்ப்பில்ல. அப்ப நீ வேணும்னு நான் சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கும்னு நீ நினைக்கிற என்று அசட்டையாக சிரித்த ஆழி, யாரு கொல்லணும்னு கேக்குறதுக்கு முன்ன உனக்கு எப்படி என்ன தெரியும் என்றவளை கூர்மையாக பார்த்தான் விஷ்ணு. என்ன தைரியம் உனக்கு? ஒரு போலீஸ்கார முன்னாடி உட்காந்துட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க நீ? என்ன தைரியம் உனக்கு? ஒரு பொண்ணா இருந்துட்டு பணத்துக்காக மனுஷங்க உயிரை எடுக்கிறிய, இதெல்லாம் என்ன பொழப்படி என்ற விஷ்ணு அருகில் சென்ற ஆழினி, பணத்துக்காக கொலை பண்ற எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குற உன் பொழப்ப விட என்னது பெட்டர் தான். இவ்ளோ பேசுற நீ என்ன டேஷ்க்கு என்ன தேடி வந்திருக்க? போலீஸ் உன்னால முடியாதத முடிக்கதானே என்ன தேடி வந்திருக்க. அந்த திமிரும் தைரியமும் தான். சோ மூடிட்டு, ஐ மீன் வாய மூடிட்டு வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு. ஹன், என்ன பத்தி உனக்கு சொன்னது யாரு? என்ன எப்படி உனக்கு தெரியும்? என்ன கேள்வி இது மிஸ் ஆழினி? உன்ன மாதிரி ஒருத்திய, ஒரு கொலைகாரிய போலீஸுக்கு தெரியறது நேச்சுரல் தானே என்று ஆழி அருகில் வந்து அவள் கன்னத்தை இறுக்கி பிடித்து தன் புறம் இழுத்து, சும்மா சொல்லக்கூடாது, நீ பார்க்க செம்ம அழகுதான், பட் பழகினா உயிருக்கே ஆபத்து. சூப்பர் காம்போதான் நீ. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம இத்தனை கொலைங்க, செம்ம கில்லாடிதான் போனி. அதுவும் நீ கொன்ன எல்லாரும் சொசைட்டில பெரிய பெரிய விவிஐபிங்க என்றபடி அவளை முகத்துக்கு அருகில் சென்று அவள் கண்களை உற்று பார்த்த விஷ்ணு, தி கிரேட் கில்லர் மிஸ் ஆழினிய எனக்கு போலீஸ்க்கு தெரியாம இருக்குமா என்று விஷ்ணு நக்கலாக சிரிக்க, ஆழி அவனை பார்த்து இதழ் சுரித்து சிரித்தாள். நீ சொல்ற காரணம் உண்மை இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்று சேரில் இருந்து எழுந்தவள், ஓகே நீ சொல்ல மாட்ட, சரி
எதுக்காக என்ன டார்கெட் பண்ற என்று கேட்டவள் முன் விஷ்ணு 3 பேரின் புகைப்படங்கள், அவர்களை பற்றி தகவல்கள் இருந்த பென்டிரைவை வைத்தான். ஆழினி அதை ஒரு நிமிடம் முற்று பார்த்தவள், நான் முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ முடியாதுன்னு சொல்ல முடியாது மிஸ் ஆழினி. ஒருவேளை நீ அப்படி சொன்னா நீ யார் என்ற உண்மைய நான் ஆதவ் கிட்ட சொல்ல வேண்டி வரும் என்றவனை அவள் அலட்சியமாக பார்த்து சிரிக்க, உன் சிரிப்பு பார்வையோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆதவுக்கு உனக்கு நடுவுல ஒண்ணும் இல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்னு நீ நினைக்கிற? பட் அந்த ஆதவ் வைஃப் ஆஷாக்கும் உனக்கும் உயிருக்கு உயிரான சம்பந்தம் இருக்கே ஆழினி. அதுக்காக தானே கோடி கோடியா கொற்ற தொழிலை விட்டுட்டு வந்து இங்க ஆஷாவோட மகளுக்கு கேர்டேக்கர் வேலை பார்த்துட்டு இருக்க. நான் உன்னை பத்தி ஆதவ் கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு யோசிச்சு பாரு. உன்னை பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஆதவ் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். அந்த குழந்தை நிலாவுக்கு அம்மாவும் இல்லாம அம்மா மாதிரி இருக்க நீயும் இல்லாம மறுபடியும் அனாதாகிடுமே. அப்புறம் உன்னோட நன்றி கடன் காத்தோட காத்தா போயிடும் என்றவனை ஆழினி தீயாக முறைக்க விஷ்ணு அவள் அருகில் வந்தார். லிசன், உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, ஒழுங்கா நான் சொல்றத செய், அதுதான் உனக்கு என்றவன் சற்று பொறுத்து, உங்களுக்கு நல்லது என்று அழுத்தி சொல்ல, அந்த உங்களுக்கு மீராவும் சைத்ராவும் என்பது ஆழிக்கு தெளிவாக புரிந்தது. இங்க பாரு, நான் சொன்னதை செஞ்ச அப்புறம் ஐ ப்ராமிஸ் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வழியில தாராளமா போலாம் என்றவனை ஒரு நிமிடம் முற்று பார்த்தாள் ஆழினி. எனக்கு ஒரு நாள் டைம் வேணும் என்றவளை புரியாமல் பார்த்த விஷ்ணு, எதுக்கு? இதை செய்யறதா வேணாம்னு யோசிக்கவா என்றவனை அலட்சியமாக பார்த்த ஆழி, 3 பேரையும் முடிக்க டைம் குறிக்க எனக்கு ஒரு நாள் டைம் தேவை. இத உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சவங்கிட்டையும் சொல்லிடு என்றவள் அங்கிருந்த போட்டோ பென்டிரைவை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல, எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை என் வேலை முடிஞ்சதும் நான் சொன்னபடி நடந்துக்காம மறுபடியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணா நீ என்ன பண்ணுவ என்று திமிராக கேட்க, விஷ்ணுவை நின்று திரும்பி ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஆழி, 18 பேர், அதுவும் ஹை ப்ரொஃபைல் ஆளுங்களை ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம கிளீனா போட்ட எனக்கு, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், உன்னால ஒன்னும் செய்ய வக்கில்லாம உதவி கேட்டு வர இடத்துல இருக்கிற எனக்கு நீ சொன்னா தி கிரேட் கில்லர் ஆழினிக்கு டெப்டி கமிஷனர் விஷ்ணு எல்லாம் பெரிய மேட்ரே இல்ல மிஸ்டர் போலீஸ்கார். ஜஸ்ட் லைக் தட் சோழிய முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் என்று அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு செல்ல, விஷ்ணு போகும் அவளையே சிறிது நேரம் இமைக்காமல் பார்த்திருந்தவன் யாருக்கோ போன் போட்டு ஆழிக்கும் அவனுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை சொல்ல, அந்த பக்கம் ஏதோ உடைந்து நொறுங்கும் சத்தம் விஷ்ணுவுக்கு தெளிவாக கேட்டது. அத்தியாயம் 6. விஷ்ணு ரூம் கதவை தட்டிவிட்டு காத்திருக்க, உள்ளிருந்து வா என்று அழுத்தமாக கேட்ட குரலில் இருந்தே விஷ்ணுவுக்கு உள்ளே இருப்பவனின் கோபத்தின் அளவு தெளிவாக புரிந்தது. விஷ்ணு மெதுவாக கதவை திறந்து உள்ளே செல்ல, அவன் கால் அருகில் வந்து விழுந்து நொறுங்கியது ஒரு பூஜாடி. டே என்னடா அது என்று தொடங்கும் போது விஷ்ணு சட்டையை பிடித்து இழுத்தான். அவன், எப்படிடா அவளுக்கு தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? ஒரு சின்ன வேலை, அதை ஒழுங்கா முடிக்க முடியல உன்னால. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த ரவுடியை இதுக்குள்ள விட்டு அவளை மிரட்ட வச்சியே. இப்ப என்னாச்சு பாத்தியா? அவனையே போட்டுட்டா. அது பரவாயில்ல, அவன் எப்ப இருந்தாலும் சாக வேண்டிய ஆள் தான். அவ இல்லாட்டியும் நம்ம அவனை போட்டிருப்போம். ஆனா நீ அவனை இதுக்குள்ள இழுத்து விட்டதுனால இப்ப அவளுக்கு எல்லாம் ஓரளவு புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் அவ கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. நீ எல்லாம் என்னடா டெப்டி கமிஷனர் என்று அவன் கொதிக்க, நான் என்னடா பண்றது? நீதான் சொன்ன அவ தனியாள்னு. ஆனா அவ கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? நான் என்ன வெத்தலையில மை போட்டா பார்க்க முடியும்? அதுங்கெல்லாம் சரியான எமகாதகிங்களா இருக்கும்ல. 3 பேரும் சேர்ந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் ஈஸியா பிடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த ரவுடி உடம்புல நம்ம பக் வச்சு அங்க நடந்தது நம்ம ஒட்டு கேட்டது வர எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அதோட அவன் போனை வேற தூக்கிட்டு போயிட்டாளுங்க. கேடிங்க, நான் என்ன பண்றது? நீயும் தானே அங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த என்ற விஷ்ணுவை அவன் முறைக்க, சரி விடுடா, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? ஃப்ரீயா விடு. அவளுக்கு என் பின்னாடி ஒருத்த இருக்கான்னு தெரியுது, பட் அது நீன்னு அவளுக்கு தெரியல. சோ யூ டோன்ட் வரி.
நீ உன்னோட கேமை கண்டினியூ பண்ணு என்றதும் அவன் அதற்கு ஆமோதித்து தலையாட்டினான். என்ன சொன்ன அவ? ஒத்துக்கிட்டாளா இல்லையா? இப்ப அவ பிடி நம்ம கிட்ட இருக்கு. நிலாவுக்காக கண்டிப்பா இத செய்வா. அந்த 3 பேரோட கதையை முடிக்க டைம் குறிக்க ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா. பாப்போம். ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு நாள் தானே, லெட்ஸ் வெயிட் என்றவன் விஷ்ணு முகத்தை பார்த்தான். என்னடா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? எனி ப்ராப்ளம்? ஆஹா, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா. அந்த பொண்ணு பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன திமிர்டா அவளுக்கு? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது போலீஸ்னு கொஞ்சம் கூட ஒரு சொட்டு பயம் இல்லாம எவ்வளவு தெனாவட்டா பேசிச்சு தெரியுமாடா என்று ஆழியை வாயால் நன்கு வறுத்தெடுத்தவன், சரிடா, நம்ம வேலை முடிஞ்ச பிறகு அந்த 3 பேரையும் என்ன பண்றது, எதுவும் யோசிச்சு வச்சிருக்கியா என்ற விஷ்ணுவை நக்கலாக பார்த்து சிரித்தான் அவன். பேக்ரவுண்ட்ல சிங்கப்பண்ணை பீஜியம் போட்டு அவங்க கழுத்துல மாலை போட்டு ஊர்வலம் கூட்டி போக போறேன் என்றவனை விஷ்ணு முறைக்க, என்னடா முறைப்ப வேண்டியிருக்கு உனக்கு? அவங்க பெரிய தியாகிங்க, உட்கார்ந்து யோசிக்க. வேலை முடிஞ்சது போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஆயுஷா என்ற விஷ்ணுவை எரிச்சலாக பார்த்தான் அவன். பின்ன வேற என்ன பண்ண முடியும்? நம்மளும் 6 மாசம் மேல ட்ரை பண்ணிட்டோம். அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. 18 கொலை பண்ணிருக்காங்க, பட் நோ எவிடன்ஸ். எல்லாம் கிளீன் ஸ்வைப். இந்தியா முழுக்க 9 ஸ்டேட் போலீஸும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து ஒன்னும் பண்ண முடியல. இதுல இவங்க 3 பேரும் எங்கேயும் வரவே இல்லடா. அவ்வளவு ஸ்மார்ட். சோ இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணாலும் கேஸ் நிக்காது. பிகாஸ் அவங்க 3 பேரும் சொசைட்டில ஒரு சாதாரண பொண்ணுன்ற ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு போதும் அவங்க தப்பிக்க. சோ we have no option விஷ்ணு. அப்ப 3 பேரையும் முடிக்கணுமா? இல்ல விஷ்ணு, ஆழிய மட்டும் தூக்கிட்டா போதும். மீதி 2ம் கரண்ட் போன யூபிஎஸ் மாதிரி பீப்னு கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடும். சோ நம்ம வேலை முடிஞ்சதும் மிஸ் ஆழினி மிஸ் ஆகிடுவா என்று அவன் சொன்ன நேரம் யாரோ கைத்தட்டும் ஓசை கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர். சூப்பர் பிளான்டா, செம சூப்பர். உன்னால இப்படி கூட யோசிக்க முடியும்னு இத்தனை வருஷம் கூட இருந்தும் எனக்கு தெரியல பாரு. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நீ என்கிட்ட நல்லவா மாதிரி நடிச்சிருக்கல்ல. சூப்பர்டா. அது எப்படி உன் வேலை முடிஞ்சதும் ஆழிய கொண்டுடுவ, அப்படிதானே? உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லல்ல. அவ உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கான், அவளை போய் கொள்ளுவன்னு வாய் கூசாம சொல்ற. சி, என்ன மனுஷன்டா நீ என்று சொல்லி முடிக்கும் முன், எனாஃப் முகில், ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்று கத்தியவனை பார்த்து இகழ்ச்சியாக சிரித்த முகில், ஏன் உண்மையுள்ள மனசாட்சி குத்துதான்? இருக்காதே, ஏன்னா உனக்குதான் மனசாட்சியே இல்லையே என்ற முகில் கன்னத்தில் அரைந்திருந்தான் ஆதவ். யார்கிட்ட பேசுறன்னு என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசு முகில் என்ற ஆதவ் கண்களில் கோபம் அக்னியாக ஜொலித்தது. ஏன் தெரியாம பிறந்த குழந்தைய கையில வச்சுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த உங்கிட்ட இருந்து இனி இந்த குழந்தைக்கு நான் பொறுப்புன்னு கையில வாங்கிட்டாடா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஈவ இருக்கலாம கொல்ல நினைக்கிற ஒரு சிபிஐ ஆபீசர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது மிஸ்டர் ஆதவ் ஈஸ்வரன் IPS என்ற முகில் கண்களில் ஆதவ் மேல் இருந்த கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. என்னடா ரொம்பதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நீ கொடி பிடிக்கிற அளவுக்கு அவ அப்படி ஒண்ணு ஒழுங்கில்ல. பணத்துக்காக கொலை செய்யற ஆளுடா அவ. She is a professional killer man. Don't you know that? Yes, ஒத்துக்குற. அவ ப்ரொஃபஷனல் கில்லர் தான். ஐ அக்ரி. அப்ப நீ நேரா போய் அவளை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டு உன்னோட பகையை தீக்க அவளை ஏண்டா மறுபடியும் கொலைகாரி ஆக்க பாக்குற? அவ முன்ன எப்படியோ எனக்கு தெரியாது. பட் என்னைக்கு அவ நிலாவா அவ பொறுப்புல எடுத்தாலும் அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வர அவ நல்ல பொண்ணா மட்டும் இல்ல, நிலாவுக்கு நல்ல அம்மாவாவும் இருக்கா. அது உனக்கும் தெரியும். திரும்பி நல்லபடி வாழ நினைக்கிற பொண்ண நீ மறுபடியும் உன் சுயநலத்துக்கு மிஸ்யூஸ் பண்றியே. இது நீ ஆழிக்கு மட்டும் இல்ல, உன் கடமைக்கும் செய்யற துரோகம். இதுக்கு என்ன சொல்ற நீ என்று முகில் கத்தினான். ஸ்டாப் இட் முகில், ரொம்ப பேசுற நீ. நீ ஒரு அண்டக்கவ காப்புன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்க. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜாப், அவ்வளவுதான். சோ பிளீஸ் இதுல உன் சென்டிமெண்ட கொண்டு வராத. அவ ஒரு அக்யூஸ்ட், அது மட்டும் உன் மனசுல இருக்கட்டும் என்று ஆதவை பார்த்து கசப்பாக சிரித்த முகில் ஆதவ் மற்றும் விஷ்ணுவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு,
நிலாவுக்கு அவ தான் உயிர். அவளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிறது உங்க 2 பேரோட உயிர்ன்றத நீங்களும் மறந்துடாதீங்க. அவ செத்த அடுத்த நிமிஷம் உங்க உயிரும் இந்த உலகத்துல இருக்காது, ஒரேடியா உங்களை விட்டு போயிடும் என்றவன் அங்கிருந்து சென்றான். முகில் வார்த்தையில் ஆதவ், விஷ்ணு இருவரும் உள்ளம் கலங்கி நின்றனர். இங்கு ஆழி அமைதியாக அமர்ந்திருக்க சைத்ராவும் மீராவும் அடுத்து என்ன என்று ஆழி முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். இப்ப என்ன ஆழி பண்றது? பேசாம நீ இதெல்லாம் என்னால முடியாது, உன்னால என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கோன்னு அந்த டெப்டிக்காரங்கிட்ட, அவன் பேர் என்ன, விஷ்ணு, அவங்கிட்ட தெளிவா சொல்லிடு. அவனால நம்ம ஒன்னும் பிடுங்க முடியாது, அது அவனுக்கும் தெரியும். சும்மா நம்ம மிரட்டி பாக்கறான். பேசாம நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஒருவேளை உன்னால அந்த பாப்பா நிலாவை விட்டு இருக்க முடியாதுன்னா சொல்லு, பேசாம நம்ம அவளையும் தூக்கிட்டு போயிடலாம். அந்த ஆதவை விட நம்மளால அவளை சூப்பரா வளர்க்க முடியும். என்ன சொல்ற? ஏதாவது சூப்பர் கண்ட்ரிக்கு டிக்கெட் போடவா என்ற சைத்ராவை பார்த்து ஆழிக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியாமல் மீராவை பார்க்க அவள் தலையில் அடித்துக் கொண்டாள். ஏண்டி லூசு, மிஷின்ஸ் கூட பழகி பழகி உனக்கு மூளையே மழகி போச்சாடி. அந்த புள்ளைய தூக்கிட்டு போலான்னு சொல்ற, ஏதாவது பேசணும்னு எதை வேணும்னாலும் பேசுவியா நீயே? மூடிட்டு கம்முன்னு இருடி என்ற மீரா ஆழியிடம் திரும்பி, ஓகே ஆழி, வாட் நெக்ஸ்ட்? நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். என்ன மீரா வாட் நெக்ஸ்ட்? நம்மளே எதுவும் வேணாம்னு முடிவு பண்ணி நார்மலா வாழதானே இங்க வந்தோம். இப்ப மறுபடியும் எதுக்கு வந்த வழியே திரும்பி போகணும்? அதுவும் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பொடி பையனுக்கு பயந்து என்று சித்ரா குதிக்க, யாரடி பொடி பையன்? வேற யாரு? எல்லாம் அந்த டெப்டி தான் மீரா என்றதுதான். இருக்கும் நிலையை மறந்து ஆழி வாய் விட்டு சிரித்துவிட மீராவுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. அப்பாடி, 2 பேரும் சிரிச்சிட்டீங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப சொல்லு ஆழி, என்ன பிளான்? நீ பிரெட்னு சொல்லுமுன்னா பட்டர் ஜாமோட வந்து நிப்பா இந்த சைத்ரா என்றதும் மீண்டும் அங்கு சிரிப்பொலி. லிசன் கைஸ், நம்ம இதுவரை பல தப்பு பண்ணியிருக்கோம். அப்கோர்ஸ் பணத்துக்காக தான் அதையெல்லாம் செஞ்சோம். பட் இதுவரை எந்த ஒரு நல்ல மனுஷனையும் நம்ம கொன்னதில்லை. இப்பவும் அதே தான் செய்ய போறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த 3 மனுஷ மிருகங்களை முடிச்சு 3 புண்ணியம் செஞ்சு நம்ம பாவ கணக்குல ஒரு 3 பாவத்தை ஈக்குவல் பண்ணிடுவோம். ஓகே ஆழி, சிறப்பா செஞ்சு விட்டுறலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ என்ன பிளான் என்னன்னு சொல்லு. அப்படியே அந்த 3 டாக்ஸ் யாருன்னு சொல்லு. அந்த 3 பேர் பத்தி பிளான் பத்தி சொல்றதுக்கு முன்ன முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க 2 பேரும் இந்தியால இருக்க கூடாது. என்னோட அக்கவுண்ட்ல இருந்த எல்லா பணத்தையும் உங்க பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்க. அதை வச்சு எங்கேயாவது போய் நிம்மதியாயிருங்க என்றவளை இருவரும் தீயாக முறைத்தனர். உன்னை விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. வேலை முடிஞ்சதும் 3 பேரும் சேர்ந்தே எங்கேயாவது போயிடலாம் என்று சைத்ரா பிடிவாதமாக சொல்லிவிட, புரியாம பேசாத சைத்து, இந்த வேலை முடிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன கொன்னுடுவாங்க, அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம்? இது பிடிவாதம் இல்ல ஆழி. எப்ப நம்ம அடுத்த உயிரை எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்ம முடிவு இப்படிதான் இருக்கணும். நம்ம 3 பேருக்கும் நல்லாவே தெரியும். கத்தி எடுத்தவனுக்கு சாவு அதாலதான். உன்னை மட்டும் சாக கொடுத்துட்டு நாங்க நல்லா இருந்துடுவோம்னு நீ நினைக்கிறியா என்ற மீராவை கவலையாக பார்த்தாள் ஆழினி. நான் அப்படி சொல்லல மீரா. இதுல அவங்க டார்கெட் நான் ஒருத்தி மட்டும்தான். நான் நினைக்கிறது கரெக்ட்னா அவங்க உங்க 2 பேரையும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் சேஃப் ஆகிட்டா நான் எப்படியும் தப்பிச்சிடுவேன். இதுல யார் முதல்ல முந்துறாங்கன்றதுதான் மேட்டரே. வேலை முடிஞ்சதும் அவங்க என்ன முடிக்கிறாங்களா இல்ல நான் அவங்கள முடிக்கிறேனான்னு காலம்தான் டிசைட் பண்ணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்று ஆழியை பார்த்து பெருமூச்சு விட்ட சைத்ரா, 1 வருஷம் முன்ன உனக்கு அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல ஆழி. ஆஷா மட்டும் உன் லைஃப்ல வராம போயிருந்தா இப்ப இவ்ளோ பிரச்சனை இல்ல. நம்ம 3 பேரும் எங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்போம் இல்ல ஆழி என்றவளை பார்த்து இடவளமாக இல்லை என்று தலையாட்டிய ஆழியின் நினைவுகள் 1 வருடத்திற்கு முன்னால் சென்றது.